வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் கார்ஸ். இந்த ஜெயம் கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அவினாசி ரோட்ல காந்திநகர் சிக்னல். அந்த காந்திநகர் சிக்னல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பங்க் ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா, ஒரு 100 மீட்டர்ல ரைட் சைடுல நம்ம ஜெயம் கார்ஸ் இருக்குதுங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15 வண்டி வரைக்கும் நம்ம காமிச்சிருப்போம். ஒரு சில வண்டிகள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இல்லாத வண்டிகள் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. ஒரு சிலது கஸ்டமர் பிளேஸ்லயும் இருக்கு. இல்லை ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான வண்டி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி. இந்த வீடியோவில் அந்த வண்டி வராமல் கூட இருக்கலாம். பட் நீங்கள் என்ன வண்டி வேணும்னு சொல்லி நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணாலுமே வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வண்டி வந்து பார்த்து நல்ல தெளிவான வண்டியாக உங்களுக்கு எங்களுக்கு எடுக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து வண்டி சூஸ் பண்ணி கொடுப்போம். எல்லா வண்டியுமே நம்ம குவாலிட்டியாக இருக்கேன். வாங்க ஒவ்வொரு வண்டியாக நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா வண்டியையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. நம்ம அடுத்து என்ன வண்டி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2012 மாடலு ஸ்விஃப்ட்டு டைப் 2 அந்த பிளாட்ஃபார்மில் வந்த வண்டி. VDIங்க 2 ஓனருங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆக்சிடென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ மேஜரா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 4மே பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் கீ வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா எல்லாமே போட்டிருக்காங்க. டயர் வைஸும் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2மே வந்து புது டயரு, பின்னாடி வந்து ஒரு 60% இருக்குங்க. சீட் கவர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காப்புல. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 வீலர் மாதிரி தான் கிட்டத்தட்ட மெயின்டெனன்ஸு. உங்களுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் வராது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டிங்க. லைஃப்லாம் ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் ஓட்டலாம் அந்த வண்டி எடுத்தா. பேங்க் லோன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 வரைக்கும் பேங்க்ல லோன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,80,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க, ஒரு பெஸ்ட்டாக ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம ப்ரைஸ் பேசி உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறோம். இப்போ இன்டீரியர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சீட் கவர்லேருந்து எல்லாமே புதுசாக போட்டிருக்காப்புல கஸ்டமரு. பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். உள்ள அந்த எக்ஸ்ட்ரா வந்து உள்ளுக்கு இன்டீரியர் லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காப்புல. கம்பல்சரி வந்து இந்த வண்டி எந்த கஸ்டமர் பார்த்தாலும் உடனே எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கக்கூடிய வண்டிங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்க வண்டி. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே வந்து ஹாசமாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2012 மாடலுங்க. ஹுண்டாயில் i20ங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர் சரி எக்ஸ்டீரியர் சரியுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நிறையா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வரும். மேஜராக வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. கிளாஸ் எல்லாமே நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. டயர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 80% டயர் கண்டிஷன் இருக்குங்க. அலாய் வீல் வந்துடும். அது மாதிரி ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து 4மே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலு, ரிமோட் கீ எல்லாமே வந்துடுங்க. டச் ஸ்கிரீன் வராது. ரிவர்ஸ் கேமரா வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும். சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க. ஏபிஎஸ், அலாய் வீலு எல்லாமே வந்துடுங்க. நல்ல ஒரு இப்போ வர்ற அந்த அப்டேட்டோட இருக்கக்கூடிய வண்டிங்க. நிறைய ஆப்ஷன் இந்த வண்டி இருக்குது. இன்னைக்கு ஷிஃப்ட் எனக்கு ஒரு அலாய் வீலு ஏர் பேக் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க கம்பல்சரி இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சேம் அதே வேரியண்ட். மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. உங்களுக்கு லாங்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. 2012 மாடல் டீசல் வேரியண்ட்டுங்க. ஸ்போர்ட்ஸ் மாடலு. இந்த வண்டி ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,09,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க. டீசல் வண்டி 22 கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக உங்களுக்கு கிடைக்குங்க. வாங்க இப்போ இன்டீரியர் காமிக்கிறோம். இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 4மே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, மிரர், ஆட்டோ ஃபோல்டிங் வந்துடுங்க. ஸ்டேரிங்கில் வந்து ஏர் பேக் வந்துடும். அது போக வந்து மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும். நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணுறது, சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வந்துடுங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. ரியர்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. நல்ல நீட் அண்ட் கிளீனாக இருக்கு வண்டி. 2012 i20 ஸ்போர்ட்ஸு டீசல் வேரியண்ட்டுங்க. 2 ஓனர், 1,09,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு இப்போ நம்ம எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. 3,60,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஏர் பேக்லேருந்து அலாய் வீலு, ஏபிஎஸ், நீங்கள் எதிர்பார்க்க அத்தனை ஃபீச்சருமே இந்த வண்டியில் வந்துடும். மைனஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவுமே இந்த வண்டியில கிடையாதுங்க. பேங்க் லோன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 வரைக்கும் நம்ம பேங்க்ல லோனே பண்ணி கொடுக்கலாங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா போதும். உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தாங்க. வெறும் 75 பைசா இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 85 பைசா இன்ட்ரெஸ்ட் வரைக்குமே நம்ம பண்ணி தர்றோம். உங்க ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி.
வாங்க எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி உங்களுக்கு வண்டி நீங்க எடுத்துட்டு போலாங்க. இது நம்ம பார்க்க போறது டொயோட்டா இனோவா. இன்னைக்கு லேட்டஸ்டா இப்போ வர இனோவா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய கஸ்டமர்கள் வந்து கொஞ்சம் வண்டி கம்ஃபர்டபுளா இல்ல, அந்த பழைய இனோவா மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்க்காங்க. டைப் 2ல வந்ததுங்க. 2013க்கு 14. 2 ஓனருங்க, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, திருப்பூர் நம்பருங்க, டாப் மாடல் வி வேரியண்ட்டுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து 2வது ஓனரு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க. 4 டயருமே புது டயரு, முன்னாடி பம்பரு எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இது வி மாடல்னால உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லவே தேவையில்லை, இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏர் பேக்கு, அலாய் வீலு, ஏபிஎஸ் எல்லாமே வந்துருங்க. உள்ள டச் ஸ்கிரீன் எல்லாமே பெருசா போட்டிருக்காப்ல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைஸ் பாத்தீங்கன்னா வந்து 4 டயருமே புது டயரு. ஃபுட் ரெஸ்ட்ல இருந்து எல்லாமே இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க. புது பம்பரு, ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே புதுசா போட்டிருக்காப்ல. டயர் 4மே இப்பதான் மாத்திருக்காங்க. வண்டி ஜெனியூனா இருக்குங்க. இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஹிஸ்டரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குதுங்க. வாங்க இப்போ நான் இன்டீரியர் காமிக்கிறேன். இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துருங்க. ஸ்டேரிங்லேயே வந்துடும், ப்ளஸ் பேசஞ்சருக்கு வந்துருங்க. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். 4மே பவர் விண்டோ. டச் ஸ்கிரீன் உங்களுக்கு பெரிய டச் ஸ்கிரீன் போட்டிருக்காப்புல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருதுங்க. சீட் கவர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியான நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. உங்களுக்கு பின்னாடி சீட்டெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. இன்னைக்கு லேட்டஸ்ட் மாடலு 13-14ங்க. நல்லா ஒரு அவுட்லுக்கோட இருக்குது. நல்ல ஒரு கஸ்டமர் நல்லா அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல இந்த வண்டியை சொல்ல போனா. நீங்க ரூஃப் வீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான அழுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரூஃப் ஏசில இருந்து எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு. 2013-14 இனோவா, திருப்பூர் நம்பருங்க. 2 ஓனரு, வி வேரியண்ட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. 4 டயருமே புது டயருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 12,90,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம். நேர்ல வாங்க, கஸ்டமர் வெஹிக்கிள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பெஸ்டா கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு ரீசனபிள் பிரைஸுக்கு நம்ம வாங்கி தரலாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. கஸ்டமர் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காப்புல. இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸோட எல்லாமே இருக்கு. கொடுக்கும்போது கூட கஸ்டமர் வந்து உங்களுக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காப்புல. பம்பர்ல இருந்து எல்லாமே மாத்தி கொடுத்துருக்காப்புல, 4 டயர் முத கொண்டு. நீங்க இந்த வண்டி எடுத்தா உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, அப்படியே நீங்க எடுத்து ஓட்டலாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கஸ்டமர்கிட்ட பேசி நீங்க வண்டி எடுத்துட்டு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது 2018 மாடலுங்க, 19 ரெஜிஸ்ட்ரேஷனு, விட்டாரா ப்ரீஸாங்க. எல்இ ஆப்ஷனல் பட் விடிஐ ஆப்ஷனுக்குரிய எல்லாமே வந்துருங்க. 4மே பவர் விண்டோ வந்துருங்க. 2 ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குதுங்க. எந்த விதமான ஒரு சின்ன பெயிண்ட் டச்சப் கூட இந்த வண்டி இன்ன வரைக்கும் ஆகல. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 1 லேக் ஓடி இருக்குதுங்க. வண்டி குவாலிட்டியா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டி ரன்னிங்ல இருக்குது இன்ஜினு. ஆனா உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா ஓடும் பாருங்க இன்ஜின் நாய்ஸ். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி. தாராளமா இன்னைக்கு எஸ்யூவி டைப்ல நீங்க கிரீட்டா, செல்டாஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா எல்லாமே 10 ரூபாய்க்கு மேலதான் வரும். உங்களுக்கு பிரீமியம் வண்டி. அதே நேரத்துல மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நம்ம இன்னைக்கு ஸ்பிளண்டர் பிளஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸுமே இருக்கு. நீங்க நார்மலா ஆயில் சர்வீஸ் இது பண்ணீங்கன்னாவே ஒரு 3000-4000 அவ்வளவுதான் பில் வருங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. லைஃப் லாங்கா வந்து உங்களுக்கு பிரீமியம் டைப் வேணும், அதே நேரத்துல நம்ம மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வண்டி பாக்குற கஸ்டமர்கள் கம்பல்சரி இந்த வண்டியை நீங்க வந்து தாராளமா நீங்க யோசிக்கவே தேவையில்லைங்க. அவ்வளோ ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்கக்கூடிய வண்டி. நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,90,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம். பிரைஸ் வைஸுமே ரொம்ப கம்மி. இன்னைக்கு நீங்க 16-17 அடிச்சு பாத்தீங்கன்னாவே எல்லாமே 7,50, 8 லட்சம் கேட்பாங்க. ஆனா 18-19க்கே நம்ம வெறும் 7,90 தான் கேட்கிறோம். அதுல இருந்து நெகோசியபிள் தான். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரலாம். இன்சூரன்ஸ் இல்லைங்க, வண்டி குவாலிட்டியா இருக்கு. நீங்க எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் வண்டி நேர்லயே இருக்கும். வாங்க இப்ப இன்டீரியர் வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4மே பவர் விண்டோ வந்துடும். நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவர் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியா இருக்குது. உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துருங்க. பேசஞ்சர் பிளஸ் டிரைவர் 2க்குமே ஏர் பேக் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. அது போக பாத்தீங்கன்னா மேல வந்து டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நல்லா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கஸ்டமர் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தாராளமா நீங்க இந்த வண்டியை யோசிக்கவே தேவையில்ல. தாராளமா நீங்க எடுத்துட்டு போலாம்.
இன்னொரு விஷயம், இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வேற எந்த கன்சல்டன்சி எந்த காசுல போய் எடுத்தாலுமே இந்த கேரண்டி உங்களுக்கு தர மாட்டாங்க. இந்த வண்டிக்கு நாங்க வந்து மாருதி ஷோரூமோட வாரண்டி ஒரு 6 மந்த் வாரண்டி நாங்க பண்ணி தர்றோங்க. இன்ஜின் பிளஸ் கியர் பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு வாரண்டி உங்களுக்கு கவர் ஆகுங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. 18க்கு 19ங்க. ஏர் பேக்கு, பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபுளா ரொம்ப கம்மியா தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நேர்ல வாங்க எவ்வளவு பெஸ்ட்டா நம்ம பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். பேங்க் லோன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 7 லட்சம் வரைக்குமே நம்ம பேங்க்ல வந்து ஒரு 75 பைசா டு 85 பைசா இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம பண்ணி தரலாங்க. தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. இது நம்ம பார்க்க போறது 2020 மாடலுங்க. மாருதி ஈகோ 5 சீட்டர் ஏசி, எக்ஸ்ட்ரா வந்து சீட் எல்லாமே ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு 9 10 பேர் இருக்கிறோம். எங்க போனாலும் வந்து ஒரு பெரிய வண்டி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வண்டி நீங்க எடுக்கலாம். ஏன் சொல்றேன்னா மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப கம்மி. இன்னைக்கு நீங்க ஒரு 4 டு 4.5 லட்சம் பட்ஜெட்ல போய் நீங்க 7 சீட்டர் எடுத்தீங்கன்னா ஒன்னு சைலோ, ஸ்கார்பியோ, பொலேரோ இந்த மாதிரி தான் பார்க்க முடியுங்க. அதே பார்த்தீங்கன்னா 11 12 உங்களுக்கு 4 ரூபாய்க்கு மேல தான் வரும். ஆனா 2020 மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இன்னைக்கு வீட்டில் ஒரு பைக்கோட காஸ்ட் தான் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. வெறும் 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. 2 ஓனரு. வண்டி வந்து எந்த விதமான ஃப்ளட் அஃபெக்டடோ ஆக்சிடென்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட புது வண்டி கண்டிஷன்ல இந்த வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது. எந்த விதமான டென்ட் ஸ்கிராச்சஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. வாங்க இப்போ இன்டீரியர் வைஸ் பார்ப்போம். உள்ள பாத்தீங்கன்னா இன்டீரியர் சீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஏர் பேக் வந்துடும், ஏசி வந்துடும். செட்டு போடல. நீங்க எடுக்கிறவங்க வேணுமோ உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கலாம். மற்றபடி வண்டியில நீங்க செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட புது வண்டி மாதிரி நீங்க எடுத்தா ஒரு கம்பல்சரி ஒரு 10 வருஷத்துக்கு எந்த செலவு இல்லாம நீங்க தாராளமா ஓட்டிக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா உங்களுக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் நார்மலா வந்து வெளியே விட்டீங்கன்னா ஒரு 2000 ரூபா வருங்க. ஷோரூம் போனீங்கன்னா ஒரு 3000 ரூபா தாங்க வரும். நீங்க இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க எடுக்காம இருந்தா மிஞ்சி மிஞ்சி போனா பேட்டரி தான் டவுன் ஆகும். மற்றபடி இன்ஜினோ அந்த மாதிரி எந்த வேலையுமே வைக்காத வண்டிங்க. கிட்டத்தட்ட புது வண்டி வெறும் 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எடுக்கிற கஸ்டமர் கம்பல்சரி ஒரு 10 வருஷம் நீங்க ஓட்டலாம். இது நீங்க ஃபேமிலி இஷ்யூ வேணுமாலும் ஓட்டலாம். இல்ல சப்போஸ் ஒரு சின்ன சின்ன சவாரி வருங்க, அதை நாங்க அப்படியே ஓட்டிக்குவோம் அப்படின்னாலும் நீங்க ஓட்டலாம். இல்ல கம்பெனி கடை பர்பஸ் இது மல்டி பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. ஏசி எல்லாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க 7 சீட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். குவாலிட்டியா ஏசி வித் ஏர் பேக்கோட. மாடல் வந்து லோ மாடல்ல தான் கிடைக்கும். 2020 2 ஓனர் வெறும் 29,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. ஏசி வித் ஏர் பேக் வரக்கூடிய வண்டி. ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 4,45,000 தான் கஸ்டமர் கேட்கிறாப்புல. நேர்ல வாங்க. இதுவும் அதே மாதிரி இங்க லோக்கல்ல கஸ்டமர்கிட்ட தான் இருக்கு வண்டி. நம்ம எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ ஒரு 10,000 டு 20,000 நம்ம பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. பேங்க் லோன் வைஸ் பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 3,50,000 டு 3,75,000 வரைக்கும் லோன் கிடைக்குங்க. ஒரு 50,000 60,000 இருந்தாவே இந்த வண்டியை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் இல்லைங்க. மற்றபடி நீங்க எடுத்தா வேற எந்த வேலையும் இந்த வண்டிக்கு பார்க்க தேவையில்லைங்க. அப்படியே நீங்க ஓட்டிக்கலாம். இது 2014ங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் விடிஐங்க. 2 ஓனர் 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸுங்க. வண்டி நல்லா இருக்கும். இந்த வண்டி அது மாதிரி பாத்தீங்கன்னா 4 டயருமே பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்குங்க. இன்டீரியர் வைஸ் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருதுங்க. வண்டி நல்ல வண்டிங்க. உங்களுக்கு இன்னைக்கு 14 மாடல் ஷிஃப்ட் விலையும் கம்மியாக கிடைக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4,30,000 தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க ஒரு 10,000 டு 15,000 வரைக்கும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். பேங்க் லோன் வைஸ் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 வரைக்குமே பேங்க்ல லோன் பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா. இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி தான். உங்களுக்கு மேக்சிமம் எவ்வளோ கம்மியான இன்ட்ரெஸ்ட் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணி தரலாங்க. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா போதுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வண்டியும் உங்களுக்கு நல்ல லைஃப் லாங்கா வச்சு ஓட்டக்கூடிய வண்டிங்க. நல்லா குவாலிட்டியா இருக்கும் வண்டி. வாங்க இன்டீரியர் வைஸ் என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா 4மே பவர் விண்டோ வந்துருங்க. அது போக ரிமோட் கீ சென்ட்ரல் லாக் வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருது. ஏசி வந்துருது. பவர் ஸ்டேரிங் வந்துடும். உள்ள சீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல வண்டிங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2014 மாடல் 2 ஓனரு என் 51 நாகப்பட்டினம் ரெஜிஸ்ட்ரேஷனு. வண்டி குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் வெறும் 4,30,000 தான் கோட் பண்ணிருக்கோம். ஒரு 10 டு 15,000 வரைக்கும் கம்மி பண்ணி கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம வாங்கி தரலாங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும்
நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டியும் நல்லா ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2009 மாடலுங்க. ஸ்விஃப்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட் வந்த வண்டி அந்த ஃபியட் இன்ஜின் பாங்கள அந்த டைப் உள்ள வண்டிங்க. இன்ஜின் வந்து இப்போ வர்ற இன்ஜின் கூட அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. புல்லிங் பவர்லேருந்து எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க. 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. VDI திருச்சி நம்பர், ஒரே ஓனருங்க. இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குதுங்க. எஃப்சி வந்து இன்னொரு 1 மாதத்துக்கு கரண்டில் இருக்குது. பெயிண்டிங் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக எல்லாமே பண்ணியாச்சு. எடுத்தால் நீங்கள் எஃப்சி மட்டும் காமிச்சா போதுங்க. ஒரு 6,000 ரூபா வரும். திருப்பி இன்னும் 5 வருஷம் நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கலாம். இல்லை எஃப்சியோட உங்களுக்கு வேணுனாலும் எஃப்சி நம்ம எடுத்து கொடுத்துடலாங்க. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. எந்த விதமான டென்ட் ஸ்க்ராச்சஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இப்போ வர்ற அவங்க ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்விஃப்ட் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லாமே அந்த 2010 வரைக்கும் உள்ள அந்த ஸ்விஃப்ட்டை தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால மார்க்கெட்லையும் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து ரீசேல் வேல்யூ பயங்கரமாக இருக்குது. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. நல்லா உங்களுக்கு லைஃப் டைம் வரக்கூடிய என்ஜினுங்க. பெருசாக மெயின்டெனன்ஸே வராது. டோட்டலாக நீங்கள் என்ஜின் வேலை பார்த்தாலும் இந்த வண்டியெல்லாம் ஒரு 50 to 60,000 தான். திருப்பி இன்னொரு 3 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி. மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு இந்த மாதிரி வண்டிகள்லாம் இப்போ வர்ற வண்டிகள் அந்த அளவுக்கு வர்றதில்ல. மெயின்டெனன்ஸ் கம்மியோட அப்போ வர்ற வண்டிகள் டீசலு ப்ளஸ் மைலேஜ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். 22 to 24 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். நல்ல குவாலிட்டியான வண்டி. வாங்க இன்டீரியர் வைஸ் நம்ம பார்ப்போம். 4மே பவர் விண்டோ வந்துடுங்க. உள்ள நூடுல்ஸ் மேட் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சென்ட்ரல் லாக் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. ரெண்டாயிரத்தி 2009 மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஃபியட் இன்ஜினுங்க. திருச்சி நம்பர், ஒரே ஓனரு, VDIங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,90,000 தான். நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாங்க. இப்போ இந்த வீடியோவில் எல்லா வண்டியும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு வண்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எல்லா வண்டியும் நீங்கள் கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸு பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் பேங்க் லோன் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பேங்க் லோன் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சில வண்டி பேங்க் லோனில் பண்ண முடியாது, இல்லை உங்களுக்கு சிபில் இஷ்யூவாக இருக்கேன். லோக்கல் ஃபினான்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த சரௌண்டிங்கில் உள்ள கஸ்டமர்களுக்கு மேக்ஸிமம் நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு திருச்சியில் உள்ள கஸ்டமரோ, இல்லை ஒரு பெரம்பலூர், ஒரு திருவண்ணாமலை கஸ்டமரோ லோக்கல் ஃபினான்ஸ் நீங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்கே வந்து அட்வான்ஸ் போட்டிங்கன்னா போதும். பேப்பர் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் நாங்கள் கொடுத்துறோம். நீங்கள் அங்கே போய் லோக்கல் ஃபினான்ஸில் காமிச்சு எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வண்டியும் இதில் இருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வண்டி இந்த வீடியோவில் இல்லாமல் இருக்கலாம். வேறு வெளியே உங்களுக்கு ஒரு சில வண்டிகள் கஸ்டமர் பிளேஸில் இருக்கேன். உங்களுக்கு என்ன வண்டி இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக உங்கள் வண்டி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே வந்து என் வண்டியை நான் வந்து சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து எங்கள் ஜெயம் கார்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் எங்களை 100% நம்பி உங்கள் வண்டியை இங்கே பார்க்கிங் சேல் தரலாம். கம்பல்சரி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வந்து நம்ம வந்து சேல் பண்ணி கொடுப்போம். அது போக எக்ஸ்சேஞ்சு, லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அப்படியே நம்ம தம்பி திருப்பூர் திலீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ இல்லாமல் எல்லா வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.